வணக்கம். பேட்டியை யூடியூப் சேனலூடாக இன்று நான் ஒரு விடயத்தை உங்களோடு பகிர ஆசைப்படுகின்றேன். நமது வாழ்வாதாரத்தில் நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதற்கான ஒரு படிமுறையை நான் இங்கே உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். தீப்பெட்டி செய்வது எப்படி என்பதற்குரிய ஒரு விடயம்தான். பாருங்கள், எந்த பெரியதொரு கட்டையை இவர் வெட்டி கொண்டிருக்கின்றார். அந்த கட்டை தான் நமக்கு ஒரு சிறியதொரு குச்சியாக கையில் சேர இருக்கின்றது. அந்த பெரிய கட்டையை இங்கே அவர் வைத்து ஒரு இயந்திரத்தின் ஊடாக சிறிய மெலிதான பலகையாக, எப்படி சொல்வது, அந்த குச்சி வரக்கூடிய பலகையாக அவர் அதை வெட்டுவதற்குரிய அந்த இயந்திரத்தில் கொடுத்து, அது கிட்டத்தட்ட நான் சொல்லுகின்றேன் ஒரு துணி போன்றதொரு வடிவில் அது வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதை இன்னும் சிறிதாக வெட்டி இயந்திரத்தினூடாக கொடுக்கப்பட்டு, அதை மேலும் ஒரு இயந்திரத்தினூடாக சிறு சிறு குச்சிகளாக, எமது தீக்குச்சி வருகின்ற குச்சிகளாக அதை ஒரு இயந்திரத்தினூடாக அறியப்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கின்றோம். அந்த அறியப்பட்டதனை அப்படியே சேகரித்தவாறு ஒருவர் கொண்டு வந்து ஒரு இடத்தில் களஞ்சியப்படுத்துகின்றார். எத்தனை குச்சிகள்! இப்பொழுது அந்த குச்சிகள் ஒரு இயந்திரத்தில் இடப்பட்டு சிறிய சிறிய ஓட்டைகள் இருக்கின்ற அந்த இயந்திரத்தினூடாக கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. வடிவாக அவதானியுங்கள். இப்பொழுது அந்த குச்சிகள் தனித்தனியாக ஆக்கப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அவதானியுங்கள். மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம்தான். இருந்தாலும் இதை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை பற்ற வைத்து அதை எறிந்து விடுவதுடன் நமது பணி முடிவடைந்து விடுகின்றது. ஆனால் இங்கே அந்த தீக்குச்சி எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதை அவதானிக்கும் பொழுது வியப்பாக இருக்கின்றது. இது அந்த மேல் முனையில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தீ பற்றக்கூடிய இடத்தினை சூடாக்கி அதனை இணைத்து கொள்வதற்கான பணிகள் இப்பொழுது படுகின்றது. அந்த குச்சிகளில் அந்த முளையில் தீ பற்றுவதற்கான அந்த தீ பிழம்பை ஏற்படுத்தப்பட்டு பின்பு அது ஒவ்வொன்றாக மொத்தமாக இங்கு அந்த இயந்திரத்தினூடாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒட்டுமொத்த முழுவதுமாக இங்கே அந்த தீக்குச்சிகள் விழுகின்றது. அதை பார்த்தால் லட்சக்கணக்கில் விழுந்திருக்கின்ற குச்சிகளாகவே நமக்கு காட்சி அளிக்கின்றது. உண்மையில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். 5 வினாடிகளில் 5 நொடிகளில் நாங்கள் தீப்பற்றி கொள்கின்ற இந்த தீக்குச்சி செய்வதற்கு இவ்வளவு விடயம் இருக்கின்றதா என்பதை அவதானிக்க வேண்டும். இப்பொழுது பெட்டிகள் வருகின்றன. அந்த தீப்பெட்டிகளுக்குள் அந்த குச்சிகள் இடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பார்த்தீர்களா, தீப்பெட்டியே செய்து முடிக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு அழகான ஒரு விடயம்! நமது வாழ்வாதாரத்தில் நாம் சந்திக்க வேண்டிய விடயங்கள், இதை தனிப்பட்ட ஒருவர் செய்வது மிகப்பெரிய கஷ்டமான விடயம். அங்கே பாருங்கள், ஒரு புறத்தில் வெறும் தீப்பெட்டிகள், மறுபுறம் அந்த வெறும் தீப்பெட்டி கவர், அதற்குள் இந்த பெட்டிகள் இணைக்கப்படுவதை நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறு நிரப்பப்பட்ட அந்த தீப்பெட்டிகளை வெளியேற்றப்படுகின்ற விடயத்தினை அவதானிக்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது அந்த பெட்டிகள் மூடப்பட்டு முழுமையான ஒரு தீப்பெட்டி வெளியே வருவதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். நொடிகளில் ஏற்றப்படும் தீ எவ்வாறு இத்தனை மணி நேரத்துக்கு பின்பாக வெளியேற்றப்படுகின்றது என்பதனை தற்பொழுது அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நாம் இதை யாருடனும் இணையாமல் நாம் செய்வதானால் மிகப்பெரிய விடயம். எனவே இதை பெரிய முதல்வர்கள் செய்யும் பொழுது நாமும் ஒரு பங்காளியாக இதில் இணைந்து கொள்வோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில், இது போன்ற காணொலியில் சந்திப்போம். பேட்டியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.